Hello students, welcome to Education Plus. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 12th சிலபஸ் எக்ஸசைஸ் 1.4ல செகண்ட் கொஸ்டின். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in a competitive examination 1 mark is awarded for every correct answer while 1/4 mark is deducted for every wrong answer. இப்போ சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது நம்ம ஒரு கொஸ்டினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணோன்னா, ஸோ இங்கே எவ்வளோ மார்க் ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1/4 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க, 1/4 மார்க் ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் கிடைச்ச மார்க்கு 80 மார்க். அப்போது எத்தனை கரெக்டான ஆன்சர், எத்தனை தப்பான ஆன்சர் அவர் வந்து பண்ணியிருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 100 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் அவர் கரெக்டாக எழுதியிருக்காரு, எத்தனை கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்காரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, கரெக்டான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லெட் த கரெக்ட் கொஸ்டின்ஸ் பி எக்ஸ். அதே இது ராங் ஆன்சர் பண்ணியிருந்தா நம்ம என்ன பண்ணலாம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். கரெக்ட் கொஸ்டின் அண்ட் ராங் கொஸ்டின்ஸ், இப்போ ரெண்டுமே சேர்ந்தா எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு அவர்கிட்ட? 100 கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கிறார், கரெக்டா? அப்போது எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100. மொத்தம் 100 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதில் தப்பும் இருக்கும், கரெக்டும் இருக்கும். ஓகே, அடுத்தது கரெக்டாக எழுதியிருந்தால் எவ்வளோ மார்க் கிடைக்கும்? 1 மார்க் கிடைக்கும். தப்பாக எழுதியிருந்தால் எவ்வளோ கம்மியாகும்? 1/4. அதனால தான் இங்கே நான் என்ன பண்ணுறேன், நெகட்டிவ் போடுறேன், ஏன்னா ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ 1/4 மார்க் வந்து நமக்கு கம்மியாகும். இது 1 மார்க் ஆட் ஆகும் கரெக்டாக எழுதியிருந்தா. ஓகேவா? அப்போது இதால் இதை மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் மைனஸ் 1/4 இன்ட்டு ஒய். இப்போ எவ்வளோ டோட்டல் மார்க் வாங்கியிருக்கிறார் அவர்? ஸோ இந்த ஸ்டூடெண்ட் 80 மார்க்ஸ் வாங்கியிருக்கார். ஓகே, ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். இது புரியுதா? ஆனால் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால நான் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்? எக்ஸ் மைனஸ் 1/4 ஒய் ஈக்குவல் டு 80 இருக்கா? இந்த 4 இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 4x மைனஸ் 1 இன்ட்டு ஒய் பை 4 ஈக்குவல் டு 80. இப்போ இந்த 4ஐ 80ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 320. இதுதான் ஆக்சுவலி எனக்கு கிடைக்கிற செகண்ட் ஈக்குவேஷனில் நான் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ நான் தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். இப்போ எதையும் சால்வ் பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டையும் தேர்டையும் தான். ஓகே, ஸோ அடுத்த இதில் நான் ஃபஸ்ட்டும் தேர்டும் எழுதுகிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100. அடுத்து என்ன இருந்தது? 4x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 320. இதே மாதிரி ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி. அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி டெல், ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலனா கூட இப்போ இதுலேருந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் நத்திங் பட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஏ மேட்ரிக்ஸ் என்னது? இந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை காலமாக எழுதுறோம். இங்கே எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 4 1 minus 1. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ 1 into minus 1 it is minus 1 minus of 4. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா you will get minus 5. கரெக்டா? இப்போ நம்ம del x சால்வ் பண்ணலாமா? del xனா என்ன? இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட்டை, இந்த 100ஐயும் 320யும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, y அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதையும் 1 into minus 1 into 100 minus 100 minus 320. ஸோ யூ வில் கெட் minus 420. del y எடுக்கலாமா? del y is nothing but 1 4, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் இருக்கும். del yனா y இருக்கிற இடத்துல ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம கான்ஸ்டன்ட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ 320 minus 4 into 100 400. ஸோ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் வில் கெட் minus 80. கரெக்டா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ நமக்கு எக்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் வந்து del x பை del x என்ன கிடைச்சது? minus 420 பை del என்ன கிடைச்சது? நமக்கு minus 5. நம்ம சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இட் இஸ் 84. ஓகே, ஸோ y என்ன? del y பை del
ஸோ டெல் ஒய் நமக்கு என்ன கிடைச்சது -80 கிடைச்சது இல்லையா ஸோ -80 கிடைச்சது ஸோ -80 by -5 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஸோ சால்வ் பண்ணால் வில் கெட் 16 அப்போ எக்ஸ் வந்து 84 அப்போ ஒய் வந்து 16 அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் answered correctly அப்போ 100 கொஸ்டின்ஸில் அவர் 84 கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காரு கரெக்டாக எழுதியிருக்கிறாரு 16 கொஸ்டின்ஸ் தப்பாக ஆன்சர் பண்ணிக்காரு ஸோ அதனால தான் இது 16 into 1/4 போட்டு வர்றதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஸோ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ நமக்கு 84 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத கிராமர் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம் ஓகே தேங்க்யூ